வணக்கம். உலக சோசலிச வலைத்தளம் 2000-2001 டாட்காம் குமிழியின் வளர்ச்சி மற்றும் பொறிவானது இணையதள வளர்ச்சியுடன் சேர்ந்திருந்தது. எரிசக்தி துறை நிறுவனம் என்ரோனின் அறிவிக்கப்பட்ட லாபங்கள் ஒரு பிரதான கணக்கியல் நிறுவனம் கையொப்பமிட்ட ஆக்கபூர்வமான கணக்கியலின் விளைவாக இருந்த நிலையில் அந்நிறுவனத்தின் இலாபங்கள் முற்றிலும் போலியானவை என்பது வெளியான போது 2001 அந்நிறுவனம் பொறிந்தது. இத்தகைய நெருக்கடிகள் பல தற்செயலான தொடர் விபத்துக்களால் ஏற்பட்டதல்ல, மாறாக அடியிலிருக்கும் நிஜமான பொருளாதாரம் மற்றும் நிஜமான உற்பத்தி மதிப்பிலிருந்து முற்றிலும் அந்நியப்பட்ட நிதி நடவடிக்கைகள் மூலமாக இடைவிடாத இலாபத்திரட்சியிலிருந்து பெருகிய ஓர் ஆழ்ந்த சீரழிவின் வெளிப்பாடாகும். ஒவ்வொரு கட்டத்திலும் ஃபெடரலின் எதிர்வினை ஒரே மாதிரியாக இருந்தது. அது வட்டி விகிதங்களை குறைத்ததுடன் அடுத்த குமிழிக்கான நிலைமைகளை உருவாக்கியது. 1990கள் நெடுகிலும் கிளிங்டன் நிர்வாகத்தின் கீழ் முன்னர் நிறுவப்பட்டிருந்த நெறிமுறை இயங்குமுறைகளில் இருந்த எச்ச சொச்சங்கள் நீக்கப்பட்டன. இதன் உச்சக்கட்டமாக பிரதான வங்கிகளின் வங்கியியல் மற்றும் முதலீட்டு நடவடிக்கைகளை ஒன்றிலிருந்து ஒன்றை பிரித்து வைத்திருந்த 1930களின் கிளாஸ்-ஸ்டீகல் சட்டம் நீக்கப்பட்டது. 1999 ஊக வணிகத்தின் வழிமுறையாக நிதியியல் சாதனங்கள் ஃபைனான்சியல் டெரிவேட்டிவ்ஸ் மிக பெரும் முக்கியத்துவத்தை ஏற்கத் தொடங்கிய போது கிளிங்டனின் நிதித்துறை செயலர் லாரன்ஸ் சம்மர்ஸ் அவற்றை நெறிமுறைக்குள் கொண்டு வருவதை கடுமையாக எதிர்த்தார். 2008 நெருக்கடியானது அமெரிக்க மற்றும் பூகோள முதலாளித்துவத்தின் வரலாற்று நெருக்கடியில் பண்பு ரீதியில் ஒரு திருப்பு முனையை குறித்தது. இங்கே பிரச்சனையானது என்ரான் அல்லது ஒரு முதலீட்டு நிதியம் ஹெட்ஜ் ஃபண்ட் போன்ற ஒரு தனிப்பட்ட நிறுவனத்தின் நடவடிக்கைகள் மட்டுமல்ல, லாங் டேர்ம் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் நிறுவன விவகாரத்தில் நடந்ததைப் போல அது பொறிந்து போனது. ஒப்பீட்டளவில் நிதிய சந்தையின் சிறிய பாகமாக இருந்த $50 பில்லியன் அடைமான கடன் சப் பிரைம் மோர்கேஜ் சந்தையில் தொடங்கிய அந்த நெருக்கடி அனைத்தையும் தழுவியது. ஏனென்றால் அங்கே பயன்படுத்தப்பட்ட முறைகள் ஒட்டு மொத்தமாக அந்த அமைப்பு முறை நெடுகிலும் சர்வசாதாரணமாக இருந்தன. முதலீட்டு வங்கியான ஹெல்மன் பிரதர்ஸின் திவால் நிலைமைக்கு பின்னர் அரசாங்கமும் ஃபெடரலும் ஒட்டுமொத்த நிதிய அமைப்பு முறையின் பொறிவை தடுப்பதற்காக மிக பெரும் காப்பீட்டின் பெருநிறுவனமான AIG-ஐ மீட்க வேண்டியிருந்தது. புஷ் மற்றும் ஒபாமா நிர்வாகங்களினது பாரிய அளவிலான தலையீட்டில் ஃபெடரலால் நிதியியல் அமைப்பு முறைக்குள் ட்ரில்லியன் கணக்கிலான டாலர்கள் பாய்ச்சப்பட்டமை மற்றும் பெருநிறுவன பிணையெடுப்புகள் சம்பந்தப்பட்டிருந்தன. பணத்தை அச்சடித்து புழக்கத்தில் விடும் திட்டத்தின் குவான்டிடேட்டிவ் ஈசிங் புரோகிராம் கீழ் நிதிய சொத்துக்களை தொடர்ந்து விலைக்கு வாங்கியதன் விளைவாக அமெரிக்க மத்திய வங்கிகளின் வரவு செலவு திட்ட அறிக்கை சுமார் $800 பில்லியன் இருந்து $4 ட்ரில்லியன் அதிகமாக விரிவடைந்தது. சுதந்திர சந்தை என்றழைக்கப்பட்ட இது அரசின் உதவி இல்லாமல் ஒரு நாள் கூட தாக்குப்பிடிக்காது என்பதை குறித்தது. 2 அடுக்கு கூலி முறையை விரிவாக்கி மற்றும் வழமையான தொழிலாளர் ஒப்பந்தங்களை இல்லாதொழித்த நடவடிக்கைகள் உள்ளடங்கலாக ஒபாமாவின் கீழ் உழைப்பு சந்தையின் மேலதிக மறுசீரமைப்புடன் சேர்ந்து இத்தகைய தலையீடுகள் ஒரு நிகழ்வு போக்கை தீவிரப்படுத்தியது. தசாப்தங்களுக்கு முன்னரே தொடங்கி இருந்த இந்த நிகழ்வு போக்கு என்னவென்றால், உயர்மட்ட வருவாய் பிரிவுக்காக சமூகத்தின் செல்வ வளத்தை உறிஞ்சுவதாகும். இது சமூக சமத்துவமின்மையை வரலாற்றில் முன்னொருபோதும் பார்த்திராத மிக பெரும் மட்டங்களுக்கு உயர்த்தியது. முக்கியமாக நிதியியல் செல்வந்த தட்டுகளுக்கு இலவச பணத்தை வழங்குவதற்காக அரசாங்க பத்திரங்களை கொள்முதல் செய்தல் மற்றும் வரலாற்றில் குறைந்த மட்டங்களுக்கு வட்டி விகிதங்களை குறைத்தல் என இவற்றின் மூலமாக ஃபெடரலின் தலையீடு தற்காலிக நடவடிக்கைகளாக இருக்கும் என்றும் நிலைமைகள் வழமைக்கு திரும்பியதும் திரும்ப பெறப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டது. ஆனால் அந்த நாள் ஒருபோதும் வரவில்லை. நிதியியல் சந்தைகளின் அன்றாட நடவடிக்கைகளுக்கு தொடர்ந்து
பெடரலின் உதவி இன்றியமையாததாக உள்ளது என்பதே புதிய வழமையாகிவிட்டது. மத்திய வங்கியின் முறைமைகளை நடவடிக்கைகளை திரும்ப பெறுவதற்கான அதன் எந்த ஒரு முயற்சியும் வால் ஸ்ட்ரீட்டில் ஒரு வன்மமான எதிர்வினையை சந்தித்தது. உடனடியாக அதை பின்வாங்கிவிட்டது. 2018 நிகழ்வும் இதுதான். அப்போது பெடரல் ரிசர்வ் 4 முறை ஒவ்வொரு முறையும் 0.25% புள்ளிகளுடன் வட்டி விகிதங்களை உயர்த்தியதுடன் அதன் நிதியியல் சொத்திருப்பு கையிருப்புகளை மாதத்திற்கு $50 பில்லியன் விகிதத்தில் குறைக்க இருப்பதாக சுட்டிக்காட்டியது. சந்தைகள் தேக்கமடைந்த நிலையில் பெடரல் சேர்மன் ஜெரோம் பவல் மேற்கொண்டு வட்டி விகித உயர்வுகளை நிறுத்துவதாக அறிவித்தார். 2008 நெருக்கடியானது அதற்கு முந்தைய 3 தசாப்தங்கள் மற்றும் அதற்கு மேலான காலத்தில் நிதியியல் ஒட்டுண்ணித்தனத்தின் எழுச்சியும் மற்றும் மேலும் அதிகரித்ததன் விளைவாகவும் இருந்தது. இது மற்றொரு கொள்கையை கடைபிடித்தால் எப்படியோ தலைகீழாக மாற்றப்பட முடியும் என்ற ஆளும் வர்க்கங்களின் மனநிலையில் ஏற்பட்ட மாற்றத்திலிருந்து இது எழவில்லை. மாறாக இது போருக்கு பிந்தைய வளர்ச்சி முடிவடைந்ததால் மேற்புறத்திற்கு வந்திருந்த முதலாளித்துவ இலாபகர அமைப்பு முறையில் ஆழமாக உள்ளார்ந்து நிலவும் புறநிலை முரண்பாடுகளில் இருந்து எழுந்தது. அந்த ஏற்ற காலம் முடிந்ததை தொடர்ந்து வந்த வணிக சுழற்சியின் அனைத்து ஏற்ற இறக்கங்கள் நடுகிலும் தொழில்துறை உற்பத்தி செயலெல்லையின் இலாப விகிதங்கள் ஒருபோதும் 1950கள் மற்றும் 1960களில் அவை அனுபவித்த இலாப மட்டங்களுக்கு திரும்பவில்லை. இதுதான் இடைவிடாது அதிகரித்த அளவில் இலாபத் திரட்சியின் நிதிய முறைகளை நோக்கி திரும்புவதற்கு பின்னால் இருந்த உந்து சக்தியாக இருந்தது. ஆகவே நிதியியல் செல்வந்த தட்டுகளுக்கு ஏறக்குறைய இலவச பணத்தை வழங்குவதன் மூலமாகவும் அதே வேளையில் பணம் இல்லை என்ற அடிப்படையில் தொழிலாள வர்க்கத்திற்கு எதிராக சிக்கன நடவடிக்கைகளை தொடங்குவதன் மூலமாகவும் முன்பினும் அதிக உயரங்களுக்கு ஒட்டுண்ணித்தனமான இலாபத் திரட்சியை அதிகரிப்பதே 2008 நெருக்கடிக்கான விடையிறுப்பாக இருந்தது. இந்த பெருந்தொற்று தாக்கிய போது அது பெருந்திரளான மக்களை விலையாக கொடுத்து செல்வ வளம் சமூகத்தின் மேலடுக்கில் திரள்வதை நிறுவனமயமாக்கியதன் நாசகரமான சமூக விளைவுகளை அம்பலப்படுத்தியது. இந்த பெருந்தொற்றை எதிர்கொள்ள விஞ்ஞானத்தின் அடிப்படையில் எந்தவொரு நடைமுறை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படவில்லை. ஏனென்றால் அது அத்தியாவசியமற்ற வேலையிடங்களை மூடுவதையும் அதில் பாதிக்கப்படும் தொழிலாளர்களுக்கு சம்பள இழப்பீடு வழங்குவதையும் உள்ளடக்கி உள்ளதால் அது வால் ஸ்ட்ரீட்டில் ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தி இருக்கும் என்பதால் ஆகும். இப்போது விகிதாச்சார அடிப்படையில் இந்த அளவுக்கு கொழுத்து போயுள்ள நிதிய சொத்துக்களின் இயல்பில் அதற்கான காரணத்தை காணலாம். நிதி மூலதனம் என்பது முக்கியமாக போலியானது. அதாவது அதற்கு மதிப்பும் இல்லை, அது மதிப்பை உள்ளடக்கி இருக்கவும் இல்லை. ஆனால் பகுப்பாய்வின் இறுதியில் அது முதலாளித்துவ உற்பத்தி நிகழ்வு போக்கில் தொழிலாள வர்க்கத்திடமிருந்து உறிஞ்சப்படும் உபரி மதிப்பு மீதான உரிமை கோரலாக உள்ளது. ஒரு தொழில்துறை நிறுவனம் அதன் நடவடிக்கைகளில் இருந்து லாபமீட்டும் போது அது உற்பத்தி நிகழ்ச்சி போக்கில் உண்மை மதிப்பு தோற்றுவிக்கப்படுகிறது மற்றும் தொழிலாள வர்க்கத்தை சுரண்டுவதிலிருந்து உபரி மதிப்பு உருவாக்கப்படுகிறது. ஆனால் வால் ஸ்ட்ரீட்டில் லாபத்திற்காக பங்குகள் வர்த்தகம் செய்யப்படும் போது நாணய பரிவர்த்தனைகள் மூலமாக இலாபமீட்டப்படும் போது இதற்காக ஒரு சில சான்றுகளை கூறுவதானால் 1992 பவுண்ட் ஸ்டெர்லிங் மீது பந்தயம் கட்டியதன் மூலம் ஜோர்ஜ் சொரோஸ் $2 பில்லியன் குவித்து கொண்டதைப் போல அல்லது நிதியியல் வழிவகை வர்த்தகங்களில் இருந்து ஒரு நிதிய கொலை செய்வதைப் போல ஒரு சிறிய அளவிலும் புதிய மதிப்பு எதுவும் உருவாக்கப்படுவதில்லை. இத்தகைய அடிப்படை பொருளாதார உறவுகள்தான் கடந்த 40 ஆண்டுகளாக அமெரிக்க முதலாளித்துவத்தின்
உடற்கூறியலில் ஏற்பட்ட சில மிக முக்கிய மாற்றங்களுக்கான அடிப்படையாகவும் உந்து சக்தியாகவும் உள்ளன. உழைப்பின் உற்பத்தி திறனில் பெரும் அதிகரிப்பு இருந்த போதிலும் உண்மையான கூலி தொடர்ந்து குறைந்து கொண்டே வருகிறது. சுரண்டலின் தீவிரமாக்கலுடன் இணைந்து முதலாளித்துவ பொருளாதாரத்தின் ஒரு தவிர்க்க முடியாத அம்சமாகிவிட்டது. கற்பனையான மூலதனத்தின் இரத்தம் குடிக்கும் பிசாசு அதை நிலைநிறுத்த முன்னெப்போதுமில்லாத அளவுக்கு உபரி மதிப்பை பிரித்தெடுக்க கோருகிறது. இதேபோல கல்வித்துறை மீதான தாக்குதல்கள் மற்றும் அமெரிக்க மருத்துவ முறையில் நிலவும் பேராபத்து மீதான தாக்குதல்கள் என சமூக சேவைகளை அளிப்பதும் இதற்கே சேவையாற்றுகிறது. ஏனென்றால் பகுப்பாய்வின் இறுதியில் அனைத்து சமூக செலவுகளும் வால் ஸ்ட்ரீட்டிற்கு கிடைக்கும் பாரிய உபரி மதிப்பு குறைவதையே பிரதிநிதித்துவம் செய்கின்றன. ஊக வணிக மூலதனத்தின் எழுச்சியும் மற்றும் அதன் விளைவாக ஒட்டுண்ணித்தனத்தின் வளர்ச்சியும் இலாபத் திரட்சியின் மேலாதிக்க செய்முறையாக ஆகியிருப்பது மற்றொரு முக்கிய அபிவிருத்தியையும் சுட்டிக்காட்டுகிறது. கடந்த 30 ஆண்டுகள் அமெரிக்க ஏகாதிபத்தியம் தொடர்ச்சியான போர் நடத்தியதை கண்டுள்ளன. வால் ஸ்ட்ரீட்டுக்கான செல்வ வள ஓட்டத்தை அதிகரிக்கவும் மற்றும் இராணுவ வழிவகைகளை கொண்டு அமெரிக்காவின் பொருளாதார வீழ்ச்சியை தடுக்க முயல்வதே அந்த சூறையாடும் போர்களின் நோக்கமாக இருந்தது. அதே நேரத்தில் ஜனநாயக கட்சி மற்றும் குடியரசுக் கட்சி நிர்வாகங்கள் இரண்டின் கீழும் அமெரிக்கா இதே நோக்கங்களை எட்டுவதற்காக சீனாவுக்கு எதிராக மட்டுமல்ல, ஆனால் அதிகரித்த அளவில் ஐரோப்பாவுக்கு எதிராகவும் அதன் போட்டியாளர்களுக்கு எதிராக பொருளாதார போர் முறைகளை அதிகரித்த அளவில் பின்தொடர்ந்துள்ளது. இப்போது இது உலகின் பிரதான கையிருப்பு செலாவணியான டாலரையே ஆயுதமாக்கும் புள்ளியை எட்டியுள்ளது. அமெரிக்க நோக்கங்களுக்கு முரணாக நடந்து கொள்வதாக கருதப்படும் சான்றாக ஈரானுடன் வர்த்தகம் மேற்கொள்ளும் பெருநிறுவனங்களும் நாடுகளும் முக்கிய நிதிய சந்தைகளிலிருந்து வெளியேற்றப்பட முடியும். இந்த பெருந்தொற்றின் தொடக்கம் நிதியியல் ஒட்டுண்ணித்தனத்தின் நாசகரமான சமூக விளைவுகளை மட்டும் அம்பலப்படுத்தவில்லை. 2008 அளவையும் கடந்து செல்லக்கூடிய ஒரு புதிய நிதிய பொறிவுக்கான நிலைமைகள் அதற்கடுத்து வருகிற 12 ஆண்டுகளில் எவ்வாறு உருவாக்கப்பட்டிருந்தன என்பதையும் தெளிவுபடுத்துகிறது. 2020 மார்ச் மத்தியில் எல்லா துறைகளிலும் சந்தைகள் உறைந்து போன போது ஒட்டுமொத்த பூகோள நிதிய அமைப்பு முறை வரை அது நீண்டு கொண்டிருந்த நிலையில் அப்போதைய வால் ஸ்ட்ரீட் நெருக்கடி இவ்விதத்தில் முக்கியத்துவம் கொண்டிருந்தது. இந்த நிதியியல் மாரடைப்பின் அளவும் தீவிரமும் அமெரிக்க மற்றும் உலகளாவிய நிதி அமைப்பு முறையின் அடித்தளமான $20 டிரில்லியன் அமெரிக்க கருவூலத்துறை பத்திரச் சந்தையை அது அடித்தளமாக கொண்டிருந்தது என்ற உண்மையில் எடுத்துக்காட்டப்பட்டது. முக்கிய சந்தை கொந்தளிப்பு காலங்களில் அமெரிக்க அரசாங்க பத்திரங்களை கொள்முதல் செய்வதில் பணம் பாய்ச்சப்பட்டு கருவூலத்துறை பத்திரச் சந்தையே நிதித்துறையின் ஒருவித பாதுகாப்பு புகலிடமாக செயல்படுகிறது. ஆனால் எவ்வாறெனினும் இந்த சந்தர்ப்பத்தில் முழு நிதியியல் அமைப்பு முறையையும் கீழிறக்கும் அச்சுறுத்தலை கொண்ட பணத்திற்கான தாக்குதல் என விவரிக்கப்பட்ட ஒரு பத்திர சந்தை விற்பனை இருந்தது. இந்த நெருக்கடியின் சூழ்நிலைகளானது நிதியியல் அமைப்பு முறையின் செயற்பாடுகளுக்கான வர்க்க போராட்டத்தின் முக்கியத்துவத்தை எடுத்து காட்டுவதுடன் அரசியல் ஸ்தாபகம் மற்றும் தொழிற்சங்க அதிகாரத்துவத்தில் உள்ள அதன் சேவகர்களால் ஏன் அனைத்து நிறுத்தங்களும் அதை ஒடுக்குவதற்கு இழுக்கப்படுகின்றன என்பதையும் வெளிப்படுத்துகின்றன. மார்ச்சில் இந்த பெருந்தொற்றின் பாதிப்புகளும் அது முன்னிறுத்திய பெரும் அபாயங்களும் வெளிப்படையாக இருந்த நிலையில் அதை தடுப்பதற்கு நடைமுறை நடவடிக்கைகளை மேற்கொள்ள கோரி அங்கே குறிப்பாக வாகன தொழில்துறை தொழிலாளர்களின் முக்கிய பிரிவுகளிடையே வேலை வெளிநடப்புகளும் வேலை நிறுத்தங்களும் இருந்தன. இது நிதியியல் செல்வந்த தட்டுகளிடையே நடுக்கத்தை உண்டாக்கியதுடன் இந்த இயக்கம்
வளர்ந்து அபிவிருத்தி அடைவதற்கான சாத்தியக்கூறு குறித்து அவை பீதியுற்றன. அனைத்திற்கும் மேலாக தொழிற்சங்கங்களின் நடவடிக்கைகளால் அந்த ஆரம்ப இயக்கம் முடக்கப்பட்டது. ஆனாலும் அந்த அச்சம் போய்விடவில்லை. நியூயார்க் நகரின் ஹன்ஸ் பாயிண்ட் உற்பத்தி சந்தை, ஹன்ஸ் பாயிண்ட் ப்ரொடியூஸ் மார்க்கெட் தொழிலாளர்களின் வேலை நிறுத்தம் தொழிலாளர் வர்க்கத்தின் பரந்த பிரிவுகளிடையே அடங்கியிருந்த சமூக கோபம் வெடிப்பதற்கு வினையூக்கியாக ஆகிவிடுமோ என்ற கவலைகளால் உந்தப்பட்டு அந்த வேலை நிறுத்தத்திற்கான அவர்களது கவலை தோய்ந்த விடையுறுப்பில் ஊர்ஜிதப்படுத்தப்பட்டது. மார்ச் மாத மத்தியில் பெடரலின் தலையீட்டு அளவு அந்த நிதிய நெருக்கடியின் அளவையும் ஆழத்தையும் எடுத்து காட்டியது. நடைமுறை அளவில் இரவோடு இரவாக அது பத்திர கொள்முதல்களை அதிகரிக்க உறுதியளித்தும், வர்த்தக காகித சந்தைக்கு உத்தரவாதம் அளித்தும், நகரச்சபை பத்திரங்களுக்கான சந்தை, மாணவர் கடன் மற்றும் கடன் அட்டைகளுக்கான கடன் தொகைக்கு உத்தரவாதம் அளித்தும் மற்றும் வரலாற்றில் முதன்முறையாக பெருநிறுவன கடன்களை விலைக்கு வாங்கியும் அது நிதியியல் அமைப்பு முறையின் எல்லா பிரிவுகளுக்கும் உத்தரவாதம் அளிப்பவராக செயற்பட முன்வந்தது. கேர் சட்டத்தின் கீழ் பிரதான பெருநிறுவனங்களுக்கு நூற்றுக்கணக்கான பில்லியன் டாலர்களை வழங்கியதுடன் சேர்ந்து நடந்த இந்த தலையீட்டால் பெடரலின் இருப்பு நிலை கணக்கு அறிக்கை சுமார் 4 டிரில்லியன் டாலரில் இருந்து 7 டிரில்லியன் டாலருக்கும் அதிகமாக விரிவடைந்துள்ளது. காலவரையின்றி எதிர்காலத்திற்கு வட்டி விகிதங்களை நடைமுறை அளவில் 0ல் வைத்திருக்கவும் மற்றும் மாதத்திற்கு 120 பில்லியன் டாலர் மதிப்பில், அதாவது ஆண்டுக்கு 1.4 டிரில்லியன் டாலருக்கும் அதிகமாக கருவூலத்துறை பங்குகள் மற்றும் அடமான கடன் சார்ந்த பத்திரங்களை விலைக்கு வாங்கவும் பெடரல் உறுதியளித்துள்ளது. 2008க்கு பின்னர் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளையே விஞ்சிய இத்தகைய நடவடிக்கைகள் முதலாளித்துவ அரசு நிதியியல் செல்வந்த தட்டுகளுக்கு உத்தரவாதம் அளிப்பவராக ஆகியுள்ளது என்பதை அர்த்தப்படுத்துகிறது. மார்ச் மாத மத்தியில் மிகவும் குறைந்த வால் ஸ்ட்ரீட் அதற்கு பின்னர் இருந்து பெடரல் மற்றும் அரசு நடவடிக்கைகளால் 75% அதிகரித்துள்ளது. இது நிதியியல் செல்வந்த தட்டுகளின் கருவூலத்திற்குள் நூற்றுக்கணக்கான பில்லியன் டாலர்கள் கைமாறியதில் போய் முடிந்துள்ளது. இந்த கடுதாசி அட்டைகளிலான நிதி மாளிகையின் அஸ்திவாரம் அதிகரித்த அளவில் நிலைகுலையும் தன்மையில் இருந்தாலும் கூட உள்ளார்ந்து நிலைமைகள் ஸ்திரமின்றியும் நிச்சயமற்று இருப்பதாகவும் வால் ஸ்ட்ரீட் உள்ளிருந்தே எச்சரிக்கைகள் வருவதற்கு மத்தியிலும் இந்த அட்டைகளின் நிதி மாளிகை முன்பினும் அதிக உயரங்களுக்கு உயர்த்தப்பட்டு வருகிறது. இத்தகைய நிகழ்ச்சி போக்குகளில் இருந்துதான் குறிப்பிடத்தக்க பெரிதும் அபாயகரமான சக்தியாக பாசிசவாதத்தின் எழுச்சி உள்ளடங்களாக அரசியல் மேற்கட்டுமானத்தில் பரந்த மாற்றங்களுக்கான புறநிலை பொருளாதார தூண்டுதல்கள் வெளிப்படுகின்றன. ஜனவரி 6 சம்பவங்களை குறித்து அமெரிக்காவிலும் மற்றும் உலகெங்கிலும் உள்ள பல்வேறு போலி இடது போக்குகள் அவற்றின் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளில் அவைகளின் அர்த்தம் என்னவென்று தொழிலாளர் வர்க்கத்திற்கு மயக்க மருந்து கொடுக்க முனைந்துள்ளன. அமெரிக்க நாடாளுமன்ற கட்டிடத்தை ஆக்கிரமித்தமை ஒரு பாசிசவாத ஆட்சி கவிழ்ப்பு சதி முயற்சி அல்ல என்பதே மிதந்து கொண்டிருக்கும் அதிகரித்த ஆதார குவியல்களின் முன்னால் அவர்களின் உலகந்தழுவிய விடையிறுப்பாக உள்ளது. முதலாளித்துவ ஜனநாயகம் இன்னும் அரசின் முக்கிய பிரிவுகளிடையே ஆதரவை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது என்றும், அமெரிக்க நாடாளுமன்ற கட்டிடம் மீதான தாக்குதல் ஒரு மனம் குழம்பிய ஜனாதிபதியால் ஊக்குவிக்கப்பட்ட, ஆனால் முதலாளித்துவத்தின் தீர்க்கமான பிரிவுகளிலும் அதன் அரசு எந்திரங்களிலும் ஆதரவை பெறாத ஒரு நாடக காட்சி என்பதாக அவை அறிவிக்கின்றன. அனைத்திற்கும் மேலாக முதலாளித்துவ கட்டளைகளை செயற்படுத்த ஒரு பாசிசவாத இயக்கத்தை அபிவிருத்தி செய்ய அவசியப்படுத்தும் அடிப்படை பொருளாதார நிகழ்வு போக்கு எதுவும் இல்லை என்பதாகவும், ஆளும் வர்க்கங்கள் தொடர்ந்து வேகமாகவும் பெருமளவிலும் பணமீட்டி வருகிறார்கள் என்பதுடன்
ஆளும் வர்க்கங்கள் பாசிசவாத சக்திகளை எதிர்ப்பதற்கு சமூக எதிர்ப்பு குறிப்பிடத்தக்க அளவில் இல்லை என்றும் அவர்கள் பேணுகிறார்கள். இத்தகைய அபாயகரமான அரசியல் கட்டுக்கதைகள் இந்த போலி இடது போக்குகளின் வர்க்க அடித்தளத்தை முதலாளித்துவத்தின் முகமைகளாக மிகவும் தெளிவாக எடுத்து காட்டுகின்ற நிலையில் வாஷிங்டனில் ஒன்று கூடிய பாசிசவாத சக்திகளின் தோட்டுவாய்களை ஆராய்வதன் மூலமாக அந்த அரசியல் கட்டுக்கதைகள் அம்பலமாகி விடுகின்றன. அவை கோவிட்-19 பெருந்தொற்றை கையாள்வதற்கான சமூக பொது முடக்கங்களுக்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தில் வளர்ந்து அபிவிருத்தி அடைந்தன. மிச்சிகன் ஆளுநர் கிரெட்சன் விட்மரை கடத்தி தேச துரோகத்திற்காக சிறை தண்டனைக்கு உள்ளாக்கி படுகொலை செய்வதற்கான பாசிசவாத சதித்திட்டம் அவர் அம்மாநிலத்தில் மட்டுப்படுத்தப்பட்ட பொது முடக்கங்களை திணித்ததினால் ஊக்குவிக்கப்பட்டிருந்தது. பொருளாதாரத்தை திறந்துவிடக் கோரி ஆயுதங்களை காட்சிப்படுத்தி இந்த சக்திகள் ஆர்ப்பாட்டங்களை நடத்திய போது அவை ஊடகங்களில் முக்கிய செய்திகளாக காட்டப்பட்டன. ஏனென்றால் இவர்களின் கோரிக்கைகள் ஆளும் வர்க்கத்தின் சக்தி வாய்ந்த பிரிவுகளின் கோரிக்கைகளுடன் அதே நிலைப்பாட்டில் இருந்தன. இவை நியூயார்க் டைம்ஸ் கட்டுரையாளர் தோமஸ் ரிட்மனின் நோயை விட குணப்படுத்துதல் மோசமாக இருந்துவிடக் கூடாது என்ற அறிவிப்பில் தொகுத்தளிக்கப்பட்டது. இந்த பதாகையின் கீழ்தான் ட்ரம்ப் ஜனநாயக கட்சியினரின் பெருமளவில் ஒத்துழைக்கப்பட்டு சமூக நோய் எதிர்ப்பு சக்தி பெருக்கும் மனித படுகொலை கொள்கையை பின்பற்றினார். உபரி மதிப்பின் ஓட்டத்தை நிறுத்தும் எதுவும் அனுமதிக்கப்படுவதில்லை. வால் ஸ்ட்ரீட் முற்றிலும் நேரடியாகவே மரணத்திற்கு தீனி போட தொடங்கிவிட்டது. பாசிசவாத சக்திகளால் தாக்குதலுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் இந்த கொள்கை நிதியியல் செல்வந்த தட்டுகளின் மிகவும் அடிப்படை நலன்களின் நேரடியான மற்றும் உடனடியான வெளிப்பாடாக இருந்தது. அவர்கள் பாசிசவாதிகளின் வழிமுறைகளை விரும்பாமல் இருந்திருக்கலாம், ஆனால் அவர்களின் நோக்கங்களுடன் அவர்கள் உடன்படுகிறார்கள். ட்ரம்ப் நிர்வாகம் மற்றும் ஃபெடரலின் நடவடிக்கைகளால் அவர்களின் சொந்த நிலைமை பாதுகாக்கப்பட்டதும் இவை அனைத்தும் ஜனநாயக கட்சியினரால் ஆதரிக்கப்பட்டிருந்த நிலையில் பெருந்தொற்றை கையாளும் எந்த ஒரு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளும் மார்ச் மாத மத்தியில் மரணத்திற்கு அருகாமையிலான அனுபவத்தை எடுத்து காட்டியதைப் போல வால் ஸ்ட்ரீட்டில் நெருக்கடியை கொண்டு வரும் என்பதை உணர்ந்து நிதிய உயரடுக்குகள் வேலைக்கு திரும்ப வேண்டும் என்று கோரின. ஒட்டுமொத்தமாக ஆளும் வர்க்கங்களுக்கும் மற்றும் மேலாதிக்கம் கொண்ட நிதியியல் செல்வந்த தட்டுகளுக்கும் ஆட்சி கவிழ்ப்பு சதி அவசியப்படுகிறது என்பதை கூட விட்டுவிடுவோம். அவர்கள் பணம் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதால் அவர்களுக்கு பாசிசவாத கும்பல்களின் தேவை இல்லை என்ற எந்த ஒரு வலியுறுத்தலும் அமெரிக்க முதலாளித்துவம் மற்றும் அதன் நிதியியல் அமைப்பு முறையின் இதயத்தானத்தில் உள்ள வெடிப்பார்ந்த முரண்பாடுகளையும் வரலாற்றின் படிப்பினைகளையும் இரண்டையும் புறக்கணித்து விட்டன. உயர்மட்டத்தில் பெரும் செல்வ வள திரட்சியும் வரலாற்று ரீதியில் முன்பில்லாத மட்டங்களில் சமூக சமத்துவமின்மையின் அதிகரிப்பும் பாரிய அளவில் சமூக மற்றும் வர்க்க போராட்டங்கள் வெடிப்பதற்கு முன்னோடியில்லாத அளவிற்கு உள்ளன என்பதே அடிப்படை பிரச்சனையாகும். அவற்றின் இயல்பிலேயே அவை மிக வேகமாக ஓர் அரசியல் வடிவம் எடுக்கும். அவற்றின் உடனடி விளைவுகளில் ஒன்று நிதியியல் சந்தைகளில் ஒரு நெருக்கடியை உருவாக்குவதாக இருக்கும். இந்த நிலையில் சந்தைகளின் உயர்வு கடந்த 3 தசாப்தங்களில் தொழிற்சங்க எந்திரங்களால் வர்க்க போராட்டம் ஒடுக்கப்பட்டதால் மட்டுமே சாத்தியமாகி உள்ளது என்றால் மிக இல்லை. இந்த உள்ளடக்கத்தில் ட்ரம்ப் அவரின் பாசிசவாத இயக்கத்தை கட்டமைக்க முனைந்த போது மார்க்சிச அபாயங்களுக்கு எதிரான அவரின் அறிவிப்புகளும் சோசியலிசத்தை அவர் தொடர்ந்து கண்டித்ததையும் ஒரு தனிநபரின் மனம் குழம்பிய பிதற்றல்கள் என்பதாக விட்டுவிட முடியாது. ட்ரம்ப் யாரால் முன்னுக்கு கொண்டு வரப்பட்டாரோ அந்த நிதியியல் உயரடுக்குகளின் ஒரு பிரிவு எதிர்கொண்டிருக்கும் அபாயங்கள் குறித்து, அதாவது பாரிய பெருந்திரளான மக்களின் பொருளாதார நிலைமைகள் மோசமடையும் நிலைமைகளின் கீழ் மற்றும் இளைஞர்கள் எதிர்கொண்டு வரும் பரந்த பிரச்சனைகளின் கீழ் அங்கே மிக பெருமளவில் சமூக கோபம் கட்டமைந்து வருகிறது என்பதும் இடதை நோக்கிய திருப்பம் இருக்கிறது என்பதும் அவர்களால் ஒப்புக்கொள்ளப்படுகின்றன. இந்த நிகழ்வு போக்கை அடையாளம் காண இந்த கோபத்தை வலது நோக்கி திருப்பிவிட முனைந்துள்ள ட்ரம்பை நோக்கி காட்ட வேண்டிய அவசியமில்லை. அமெரிக்காவிலும் உலகெங்கிலும் தற்போதைய
பொருளாதார நிலைமை மீதான எந்த ஒரு தீவிரமான ஆராய்ச்சியும் சமூக சமத்துவமின்மை தீவிரப்பட்டு வருவதையும் மற்றும் முதலாளித்துவ ஆளும் வர்க்கத்திற்கு அது முன்னிறுத்தும் அபாயங்களையும் சுட்டிக்காட்டுகின்றன. சான்றாக சர்வதேச உயர் அடுக்குகளின் வருடாந்தார டாவோஸ் ஒன்றுகூடலை ஒழுங்கமைக்கும் உலக பொருளாதார மன்றத்தின் உலகளாவிய அபாய அறிக்கையின் சமீபத்திய பதிப்பு பல இளைஞர்கள் இப்போதைய ஒரு வேலைவாய்ப்பு பணியுகத்தில் தொழிலாளர் சக்திக்குள் நுழைந்து வருகிறார்கள் என்று எச்சரிக்கிறது. தற்போதைய இந்த தலைமுறை இன்றைய பொருளாதார மற்றும் அரசியல் அமைப்புகள் மீது நம்பிக்கை இழந்திருப்பதால் இளைஞர்களின் ஏமாற்றம்தான் குறுகிய காலத்தில் உலகத்திற்கான முக்கிய அச்சுறுத்தலாக உருவெடுக்கும். நிதிய ஒட்டுண்ணித்தனத்தின் எழுச்சி உண்மையிலேயே அடுக்கடுக்காக உயர்ந்ததற்கும் பாசிசவாத சக்திகளின் தோற்றத்திற்கும் இடையிலான தொடர்பை ஆராய்கையில் பாசிசவாதத்திற்கும் மற்றும் ஏனைய எதேச்சதிகார ஆட்சி வடிவங்களுக்கும் இடையே வேறுபடுத்தி பார்ப்பது அவசியமாகிறது. முதலாளித்துவ வர்க்கம் அதன் கோரிக்கைகள் மற்றும் கட்டளைகளை திணிக்க பெரிதும் இப்போதிருக்கும் முதலாளித்துவ ஆட்சி வடிவங்களை பயன்படுத்தவே விரும்புகிறது. என்றாலும் சில குறிப்பிட்ட நிலைமைகளின் கீழ் அதற்கு பிற பொறிமுறைகளும் அவசியப்படுகின்றன. லியோன் ட்ரொட்ஸ்கி குறிப்பிட்டதைப் போல முதலாளித்துவ வர்க்கம் எந்த விதத்திலும் பாசிசவாதத்தால் ஈர்க்கப்பட்டதில்லை. எப்படி வீங்கிய தாடை கொண்ட ஒருவர் அவரின் பற்களை புடுங்குவதை விரும்புவதில்லையோ அதுபோல தான் அது பாசிசவாத முறையை கருதுகிறது. ஆனால் சில குறிப்பிட்ட நிலைமைகளில், அதாவது அமெரிக்கா மற்றும் சர்வதேச அளவில் இப்போது கட்டவிழ்ந்து வரும் நிலைமைகள் போன்ற சமயங்களில் பெரிய முதலாளித்துவ வர்க்கத்திற்கு பாசிசவாத பல்மருத்துவர் தேவைப்படுகிறார். பொருளாதார மற்றும் சமூக முறிவு நிலைமைகளின் கீழ் அபிவிருத்தி அடைந்து வரும் ஒரு பாசிசவாத இயக்கமானது குட்டி முதலாளித்துவத்தின் உடைமை இழந்த பிரிவுகளையும் சிறு உடைமையாளர்கள், தனிப்பட்ட வர்த்தகர்கள் மற்றும் தொழிலாளர்களின் பிரிவுகளையும் தசாப்த காலமாக தொழிற்சங்க அதிகாரத்துவத்தின் காட்டிக் கொடுப்புகளால் வறிய நோக்கு நிலை பிறந்தவர்களையும் ஓர் அரசியல் சக்தியாக அணிதிரட்ட முயல்கிறது. அதன் சமூக அடித்தளத்தின் காரணமாக பொதுவாக அதன் சித்தாந்தம் மேலோட்டமான இடது நிறங்களை கொண்டிருக்கிறது. அது அரசுக்குள் அரசை எதிர்ப்பதாகவும், பெருநிறுவன ஊழல் ஊடகங்கள், அரசியல் ஸ்தாபகங்கள், சில பெண்கள் மற்றும் ஆண்களை மிக பெரும் ஏகபோகங்கள் ஒடுக்கும் போதும் கூட அவர்களை எதிர்ப்பதாக கூறிக்கொள்கிறது. இவ்வாறு செய்யும் அது நிஜமான சமூக மனக்குறைகள் மீது பயணிக்கிறது. ஆனால் அது தொழிலாள வர்க்கத்திற்கு எதிராக ஆளும் வர்க்கத்தின் நலன்களுக்கு சேவையாற்றி ஒவ்வொரு இடத்திலும் எப்போதும் அவர்களை ஒரு பிற்போக்குத்தனமான திசையில் திருப்ப முயல்கிறது. இந்த தொடர்புதான் ட்ரம்ப் மூலமாக எடுத்து காட்டப்பட்டுள்ளது. அவர் ஸ்தாபகம் மற்றும் உயரடுக்குகளுக்கு எதிராக நின்று மறந்துவிடப்பட்ட மக்களுக்காக போராடுவதாக கூறிய அதே வேளையில் தொடர்ந்து வால் ஸ்ட்ரீட்டின் வளர்ச்சியை புகழ்ந்துரைத்ததுடன் இன்னும் மேற்கொண்டு அதை ஊக்கப்படுத்த கோரினார். இப்போதிருக்கும் பொருளாதார அமைப்பு முறைக்குள் எந்தவித அர்த்தமுள்ள சீர்திருத்தத்திற்கும் அடித்தளம் இல்லாத நிலைமைகளின் கீழ் முதலாளித்துவமும் அதன் நிதியியல் அமைப்பு முறையின் செயற்பாடுகளும் தோற்றுவித்த அவநம்பிக்கை மற்றும் சமூக விரக்தி ஆகியவற்றால் பாசிசவாதம் வளர்கிறது. ஆகவே அந்த அடித்தளமானது பொருளாதாரம் மற்றும் சமூகத்தை மறு ஒழுங்கமைக்க தொழிலாள வர்க்கம் அதன் சொந்த சுயாதீனமான வேலை திட்டத்திற்காக போராடி அதை முன்னெடுக்கும் போது மட்டும்தான் அடியோடு வெட்டியெடுக்க முடியும். இப்போதிருக்கும் அமைப்பு முறையை மதிக்குமாறு மக்களின் நோக்குநிலை பிறழ்ந்த அடுக்குகளுக்கு முறையீடுகள் செய்வதன் மூலமாக பாசிசவாதத்தை கீழறுக்க முடியாது. அவர்களின் அவல நிலைக்கு இதே அமைப்பு முறைதான் பொறுப்பு என்பதோடு மேலும் அதை வெல்வதற்கு நம்பிக்கை இழந்த வழிகளை தேடி அவர்களை அனுப்புகிறது. இப்போதைய நிலைமை மீது ஓர் இருப்பு நிலை குறிப்பை வரைவோம். ட்ரம்ப் முயற்சித்த பாசிசவாத ஆட்சி கவிழ்ப்பு சதி குடியரசுக் கட்சியின் கணிசமான பிரிவுகளுக்குள் ஆழ்ந்த ஆதரவை பெற்றது. இவர்களுடன் தான் இப்போது பைடன் ஐக்கியத்திற்கு அழைப்பு விடுக்கிறார். அது அரசு எந்திரத்தின் பிரிவுகளாலும் செயலூக்கத்துடன் ஆதரிக்கப்பட்டது. சிலர்
பகிரங்கமாக ஆதரித்தார்கள். ஆனால் பலர் மறைமுகமாக ஆதரித்தார்கள். இது பைடன் நிர்வாகத்தின் கீழும் தொடர்ந்து சேவையாற்ற உள்ளது. மக்களிடையே உடைமை இழந்த அடுக்குகளில் அவர்களில் பலர் கிராமப்புறங்களைச் சேர்ந்தவர்களைக் கொண்ட ட்ரம்பின் பாசிசவாத இயக்கத்தின் சமூக மற்றும் பொருளாதார அடித்தளம் இந்த ஜனாதிபதி மாறிவிட்டதால் மறைந்துவிடப் போவதில்லை. அமெரிக்க முதலாளித்துவத்தின் நெருக்கடி ஆழமடைகையில் அது தொடர்ந்து அதிகரிக்கும். நடைமுறைப்படுத்துவதற்கு புதிய ஒப்பந்தங்கள் எதுவும் இல்லை என்பதோடு ட்ரம்ப் செய்ததைப் போன்று அதேபோல பைடனும் வால் ஸ்ட்ரீட்டின் பேராசை மிக்க செல்வந்த தட்டுகளுக்கே சேவையாற்றுகிறார். ட்ரம்ப் தலைமையின் கீழ் ஆகட்டும் அல்லது வேறொருவர் தலைமையின் கீழ் ஆகட்டும், தொழிலாள வர்க்கம் சமூகத்தை மறுகட்டமைப்பு செய்ய அதன் சொந்த சுயாதீனமான வேலை திட்டத்தை முன்னெடுத்து போராடாத வரையில் பாசிசத்தின் நிஜமான தற்போதைய அபாயம் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். அது போன்ற ஒரு வேலை திட்டம் பாசிசத்திற்கான சமூக விளைநிலத்தை உருவாக்குவதில் மிக முக்கிய பாத்திரம் வகித்துள்ள நிதியியல் ஒட்டுண்ணித்தனத்தினது மூலாதார தலையை கையாள்வதன் மூலமாக தொடங்க வேண்டும். இதன் அர்த்தம் என்னவென்றால், தொழிலாள வர்க்கம் முன்னெடுக்கும் வேலை திட்டத்தின் மையத்தில் ஒட்டுமொத்த நிதிய அமைப்பு முறையையும், அதாவது பெடரல் தனியார் வங்கிகள் முதலீட்டு நிறுவனங்களை பறிமுதல் செய்து தனியார் இலாபத்திற்காக அல்லாமல் மனித தேவையை வழிநடத்தும் சக்தியாக மற்றும் கோட்பாடாக கொண்ட ஒரு சோசியலிச சமூகத்தை கட்டமைக்க தொடங்குவதற்காக அவற்றை ஜனநாயக கட்டுப்பாட்டின் கீழ் பொது உடைமைக்குள் கொண்டு வருவதற்கான போராட்டம் இருக்க வேண்டும். இந்த வேலை திட்டத்திற்கான போராட்டம் அதி அவசர எதியும் தேவையாக உள்ளது. அமெரிக்க முதலாளித்துவத்தின் ஜனநாயகத்தின் அதன் முதலாளித்துவ வடிவத்தின் இதயத்தானத்திலேயே வேரூன்றி ஒன்று திரண்டு வரும் நெருக்கடியின் விளைவு அதன் மரணப்படுக்கையில் உள்ளது என்பதை ஜனவரி 6 சம்பவங்கள் எடுத்துக்காட்டியுள்ளன. அதை புதிய சோசியலிச அடித்தளங்களில் மட்டுமே புதுப்பித்து அபிவிருத்தி செய்ய முடியும். அன்புள்ள நேயர்களுக்கு ஒரு வேண்டுகோள். உலக சோசியலிச வலைத்தளத்தால் முன்னெடுக்கப்படும் உலக சோசியலிச வலைத்தள செய்திகளை வாசித்தளிப்பது உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பட்டனை அழுத்தி உங்கள் ஆதரவை தெரிவிப்பதுடன் பிரதான உலக செய்திகளை உடனுக்கு உடன் தெரிந்து கொள்ள பெல் பட்டனை அழுத்தி குழு உறுப்பினர் ஆகுங்கள். மேலும் உங்கள் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களையும் கீழே எங்களுக்கு பதிவிடுங்கள்.